ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு த ரியல் ஓஜி நான் தான் அவங்களோட டிஜி மிஸ்டர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிபியூ படத்தோட ஒரு ரியல் தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். கோட்டு படத்தை வந்து நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருக்கு மிட் நைட்டே பைக்லேயே கிளம்பி போய் பார்த்துட்டு பைக்லேயே ரிட்டன் வந்தோம். ஸோ அந்தளவுக்கு சினிமா ரசிகன் நான். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ ஒரு அணில் நீ ஒரு ஆமை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ரியலாகவே ஒரு சினிமா என்தூசியாஸ்டிஸ்ட் நான். பயங்கரமாக வந்து படம் பார்க்குற ஒரு ஆள். ஸோ என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒன் லைனாக இந்த படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித் சாரோட கெரியர் பெஸ்ட்டு மங்காத்தா, விஜய் சாரோட கெரியர் பெஸ்ட்டு துப்பாக்கி. இந்த படத்தை வந்து 2 ஹீரோஸ்க்குமே பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு படம் வரல. பட் என்னை கேட்டிங்கன்னா சொல்லுவேன், விஜய் சாருக்கு இன்னுமே துப்பாக்கியை பீட் பண்ணுற மாதிரி படம் வரல. நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அஜித் சாரோட கெரியர்லேயும் மங்காத்தா ஒரு தரமான ஒரு படம். அதுக்கு முன்னாடி எக்கச்சக்க நல்ல படங்கள் இருக்குது, அதுக்கு அப்புறமும் நிறைய நல்ல படங்கள் இருக்குது. பட் மங்காத்தா பீட் பண்ணுறதுக்கு படம் எதுவுமே இல்லை. பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் மங்காத்தாலாம் ஜிபியு முன்னாடி ரொம்பவே ஒரு சின்ன படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிபியு அவ்வளோ ஒரு கிராண்டான ஃபேன்ஸுக்கான ஒரு படம். ஸோ ஓவரால் சினிமா பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஒன்லைனில் படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் சும்மா அப்படியே தெளிச்சு விட்ருக்காங்க என்டர்டைன்மெண்ட்டை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்டெப்த்தாக நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் நெகட்டிவ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்க்கி அவர் பாடியிருப்பார்ல புள்ளி 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 புள்ளே, அந்த புள்ளி புள்ளி பாட்டு வந்து 2 இடத்துல வரும். 2 இடமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்டு ஒரு இடத்துல வந்து அவர் வந்து வேனுக்குள்ளே ஜெயிலிருந்து ஒரு இடத்துல வந்து ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு போகிற வேனுக்குள்ளேருந்து அவர் வந்து பாடுவார். ஸோ அந்த இடத்துல அந்த சேசிங் சீனை வந்து ஒழுங்காக காட்டாமல் ஒரு மாதிரி மாண்டேஜ் மாதிரி கொஞ்சம் அவரையும் கொஞ்சம் சேசிங் சீனையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து கொஞ்சம் அந்த சேசிங் சீனை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் அதுதான். படத்தில் இருக்க ப்ளஸ்ன்னா ஆஸ் யூஷுவல் அஜித் சார்னாலே அவரோட லுக்கை வந்து தமிழ் சினிமாவில் யாராலையுமே மேட்ச் பண்ணவே முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் மேட்ச் பண்ண முடியாது. அவருக்கு நிகர் அவரேன்ற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்ஸை கெட்டப் வைஸும் சரி, அவர் நடித்த பழைய படங்களில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் ரீசெண்டாக எந்த படத்துலையுமே நிறைய கேரக்டர்ஸ் அவர் வந்து நான் எடுத்து நடிக்கலை. பட்டு நிறையா வந்து அவர் ஸ்டைலான கெட்டப்ஸ் எடுத்திருப்பார். ஸோ அதேமாதிரி இந்த படத்தில் அவர் எடுத்திருக்கிற காஸ்டியூம், அவர் எடுத்திருக்க கெட்டப்பு உண்மையாகவே சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவிலே யாராலையுமே மேட்ச் பண்ணவே முடியாது. இது ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு. அவரை ஹேண்டில் பண்ண அந்த ட்ரெஸ்ஸிங்ஸில் அவர் ஹேண்டில் பண்ண விதம், அந்த ஷர்ட்டோட கலராக இருக்கட்டும், ஷர்ட்டு பேண்ட்டு, அப்புறம் வந்து சூட்ஸோட கலராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா தெரிய இருந்துச்சு. 2வது ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா, படத்தில் வந்து அஜித் சாரோட கெரியரில் இருக்கக்கூடிய சூப்பரான படங்களோட அந்த சீன்ஸு ரெஃபரன்ஸு எக்கச்சக்கமாக வருது. ஒரு இடம் கூட சலிப்பு தட்டல. ஸ்டார்டிங்கில் இருந்துமே படத்தோட ஸ்டார்டிங்லேயே தீனா ரெஃபரன்ஸில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் தீனா ரெஃபரன்ஸ்லேருந்து கடைசி படம் கடைசி வரைக்கும் ஆளுமா டோலுமா கிளைமேக்ஸில் வரும் ரெஃபரன்ஸாக. இது வரைக்கும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள நிறையா நான் வந்து ஸ்பாய்லர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து சும்மா தான் சொல்கிறேன் நான். ஆனால் படத்தில் இருக்கிற எல்லாமே சில பேர் சொல்லுவாங்க சும்மா சீனுக்கு சீன் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த படத்தெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். வாலி, வரலாறு, வில்லன், சிட்டிசனு, மங்காத்தா, பில்லா, ஆரம்பம், அமர்கலம், அட்டகாசம், இந்த மாதிரி அவரோட கெரியர் பெஸ்ட் படங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கெரியர் பெஸ்ட்டும் இல்லை, ஃப்ளாப்பு படங்களும் நிறையா இருக்குது. ஃப்ளாப்பு படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவரோட கெரியரில் இருக்கக்கூடிய நான் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். விஜய் சார் படத்தோட பெஸ்ட் படமும் சரி, மொக்க படமும் சரி, அஜித் சாரோட பெஸ்ட் படமும் சரி, மொக்க படமும் சரி, நிறைய படம் பார்த்துருக்கேன் இந்த 2 ஹீரோஸ்க்கு. ஓகேங்களா? ரஜினி சாருக்கு கூட நான் நிறைய படம் பழைய படம் பார்த்ததில்லை, கமல் சாருக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த 2 ஹீரோஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன். சில பேர் வந்து வன்மத்தில் சொல்லலாம் வேணாம், நான் படம் ஃபுல்லாகவே நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு திணிச்சிட்டாங்கன்னு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு தலை, செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லா ரெஃபரன்ஸையும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சரி, கேமியோவாக இருக்கட்டும் சரி, சிம்ரன் மேமோட ரோல்லாம் அற்புதமான ரோலு, காமெடியாக இருக்கட்டும் சரி. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி காமெடி சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃபில் இருக்க காமெடியில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடியான ஒரு பக்கம் காமெடி பண்ணால் ஆதிக் அவரோட வே ஆஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமெடி பண்ணியிருக்கிறாரு. மாஸுக்கு மாசு, காமெடிக்கு காமெடி, ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு பயங்கரமான மியூசிக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இளமை இதோ பாட்டு, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்த்தேன். இளமை இதோ இந்த பாட்டெலாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டாங்க. பட் எனக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேன், அந்த பாட்டு நான் வந்து செமையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். இளமை இதோ அந்த பாட்டு வந்து செமையாக நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. சில பேர் அது ஒரு மைனஸாக சொல்கிறாங்க, அந்த பாட்டு ஏன் வந்துச்சுன்னு தெரிலன்னு. மேபி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால கூட அப்படி சொல்கிறாங்களா, வன்மத்தில் அப்படி சொல்கிறாங்களான்னு தெரில. ஓவராலாக பார்த்தீங்கன்னா
இந்த படம் வந்து ஒரு அஜித் சாரோட கெரியர் பெஸ்ட்டு. ஓப்பனாக எனக்கு தோணுனதை சொல்கிறேன். அஜித் சாரோட கெரியரில் இருக்கக்கூடிய படங்களை ரேட் பண்ண சொன்னீங்கன்னா மங்காத்தா தான் ஃபஸ்ட்டு வரும் எப்பயுமே. பட் ஜிபியு வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டிங் இப்போ ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரையும் ஒரு மனுஷனால் அப்படியே என்கேஜிங்காகவே வச்சுக்க முடியுமா? என்னத்தையோ பண்ணிட்டு போகிறாங்க. படம் பார்க்க போகிறது எதுக்கு? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான், அப்படி தானே? பாதையில் படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணணும். ஒன்று நல்ல கதை இருக்கணும், இல்லை நல்ல கருத்து இருக்கணும், இல்லை எப்படியோ நம்ம போன அந்த 3 மணி நேரத்தை நமக்கு தெரியாத மாதிரி சலிப்பு தட்டாதவே போர் அடிக்காத மாதிரி என்கேஜிங்காக கொண்டு போகணும். இன்றைக்கி வர்ற எந்த டாப் ஸ்டார்ஸோட படத்தில் கதையே கிடையாது. எல்லாமே ஒரு மொக்க கதையாக தான் இருக்கும். விக்ரம் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு கேங்ஸ்டர் கதை தான், ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, அந்த மாதிரியான ஒரு கதை தான். இப்போ ஜெயிலர் எடுத்துக்கோங்களேன், 650 கோடி வசூல் அடிச்சிருக்குது. என்ன பெரிய கதையே கிடையாது. பட் வே ஆஃப் ப்ரெசென்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக அந்த வே ஆஃப் ப்ரெசென்டிங், அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிபிஓ தேட்டரில் பாருங்கள். நிறைய என்ஜாயிங்கான சீன்ஸ்லாம் இருக்குது. படத்தை வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது ஒரே ஒரு மைனஸ், அந்த சேசிங் சீனு கொஞ்சம் நல்லா காட்டியிருந்திருக்கலாம். அதை ஒரு மாதிரி மாண்டேஜ் மாதிரி கட் பண்ணி காட்டினது மட்டும் எனக்கு வந்து என்னடா இது கொஞ்சம் நல்லா தெளிவாக காட்டியிருந்திருக்கலாமேடா அப்படின்னு இருந்துச்சு. பட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த சேசிங் சீன் எப்படி எடுத்தாங்கன்றதை காட்டிட்டாங்க. ஸோ அங்கே எனக்கு மிஸ் ஆனது இங்கே கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் படத்தில் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா 100 out of 100 இந்த படத்தை கொடுத்துடலாம். ஒர்த் வாட்சிங். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.